ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய தொகுதியில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நிறைய மாவட்டங்கள் பார்த்தாச்சு. இந்த டைம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த காணொலியில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பார்க்கணும். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பரப்பள்ளி, ஒசூர், தளி தொகுதிகளை பற்றி பார்க்க போறோம். இந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து யார் உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் படிவத்தின் மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி ஊத்தங்கரை தனி தொகுதி. 2016 ஆண்டு மனோரஞ்சிதம் நாகராஜ், அதிமுக சேர்ந்த மனோரஞ்சிதம் நாகராஜ் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த TM தமிழ்செல்வம் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஊத்தங்கரை தொகுதியில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை அதிகபட்சமாக அதிமுக வென்றுள்ளது, ஒரு முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,48,996 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,33,500 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ ஊத்தங்கரை தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலமா நீக்கப்பட்ட வாக்குகள் 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் ஊத்தங்கரை தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கிறது. உத்தேச கள வேட்பாளர் ஊத்தங்கரை தொகுதி உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல மாலதி நாராயணசாமி மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல TM தமிழ்செல்வம் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். மனோரஞ்சிதம் நாகராஜன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல எஸ் ஆறுமுகம் மாநில செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஊத்தங்கரை வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், வெள்ளாள கவுண்டர், நாயுடு, யாதவர், செட்டியார், இஸ்லாமியர், இது மட்டும் இல்லாம இதர சமூகத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டியா இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தொகுதியை பொறுத்தவரை ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி பர்கூர். 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த வி ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த டி மதியழகன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். பர்கூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 9 முறை அதிகபட்சமாக 9 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது. அப்ப பர்கூர் தொகுதி இதுவரைக்கும் உங்களுக்கு அதிமுக கோட்டையா தான் இருக்குது. As per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,53,983 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026 ஆண்டு ஃபைனல் ரிப்போர்ட் எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,37,349 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். பர்கூர் தொகுதியில் மட்டும் 16,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். பர்கூர் தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல டி மதியழகன் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல மு தம்பிதுரை மாநிலங்களவை உறுப்பினர் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி பர்கூர் தொகுதியின் வாக்கு வங்கி வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர், வெள்ளாள கவுண்டர், தெலுங்கு செட்டியார், நாயுடு இருக்கிறார். சோ பர்கூர் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் தொடர்ந்து இதுல அதிமுக அதிக முறை வென்றுள்ளது. அதனால 2 பேருக்குமே சமபலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பண்ற அந்த வேலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வரக்கூடிய 2026 ஆண்டு தொகுதி பர்கூருக்கு நிர்ணயம் செய்யப்படும். அது மூலமா டிவிகே, என்டிகேலாம் அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. என்டிகே வேட்பாளர் ரொம்ப பிரபலமான வேட்பாளர். ஒருவேளை பாத்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பா மாறுபடும். சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணகிரி 2016 ஆண்டு டி செங்குட்டுவன் திமுக சேர்ந்த டி செங்குட்டுவன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த கே அசோக்குமார் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தளவு இதுவரை 7 முறை அதிமுக வென்றுள்ளது, அதிகபட்சமாக 6 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,80,255 வாக்குகள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் டிராப் படி 2,65,037 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்ப கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தளவு 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன எஸ்ஆர் படிவத்தின் மூலம். கிருஷ்ணகிரி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் ஏடிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ கே அசோக்குமார் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். KPM சதீஷ்குமார், KP முனுசாமியா சன் அவரோட பையன் KPM சதீஷ்குமார் போட்டியிட விரும்புகிறார். KRC சங்கமுத்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். மற்றும் திமுக அதிமுக சேர்ந்த ஃபரிதா நவாப் போட்டியிட விரும்புகிறார். டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ பர்கூர் எம்எல்ஏ டி மதியாளன் போட்டியிட விரும்புகிறார். எக்ஸ்எம்எல்ஏ டி செங்குட்டன் போட்டியிட விரும்புகிறார். PD அன்பரசு வர்த்தகர் அணி மாநில துணை செயலாளர் போட்டியிட விரும்புகின்றனர்.
கிருஷ்ணகிரி தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், வெள்ளாள கவுண்டர், நாயுடு, யாதவர், செட்டியார், இஸ்லாமியர் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த பி முருகன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த KP முனுசாமி வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். வேப்பனப்பள்ளி தொகுதியில் இதுவரை நடந்த 3 தேர்தலில் ஒரு முறை அதிமுக, 2 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,62,886 வாக்காளர்கள் இருந்தனர். SIR படிவத்தின் மூலம் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,43,875 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்ப வேப்பனப்பள்ளி தொகுதியில SIR படிவத்தின் மூலம் நீக்கப்பட்ட வாக்குகள் 19,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. வேப்பனப்பள்ளி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் DMKல பார்த்தகோட்டா BS சீனிவாசன், பி முருகன் XMLA போட்டியிட விரும்புகின்றனர். ADMKல KP முனுசாமி சிட்டிங் MLA போட்டியிட விரும்புகிறார். வேப்பனப்பள்ளி தொகுதியின் வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், கவுடா, குருபா, நாயுடு, இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ளனர். மேலும் இதர சமூகத்தினர் உள்ளனர். வேப்பனப்பள்ளி தொகுதியை பொறுத்த தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி ஓசூர் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்தவர். நடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் திமுக சேர்ந்த SA சத்யா போட்டியிட்டு வென்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சேர்ந்த ஒய் பிரகாஷ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஓசூர் தொகுதியில் நடந்த தேர்தலில் இதுவரைக்கும் அதிகபட்சமாக 9 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. அடுத்து அதிமுக 1 முறை, சுதந்திர கட்சி 2 முறை, சுயேட்சை 2 முறை, திமுக 2 முறை, ஜனதாதளம் 1 முறை வென்றுள்ளது. 2020ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,61,411 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SIR ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,38,295 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஓசூர் தொகுதியை பொறுத்தளவு 23,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் தற்போது SIR படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளன. வாக்கு வங்கி ஓசூர் தொகுதியில வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், ஒக்கலிக்கா கவுடர், நாயுடு, ரெட்டியார், வன்னியர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், குருபா ஆகிய சமூகங்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. என்ன சமூகமும் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி தளி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு DMK சேர்ந்த ஒய் பிரகாஷ் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். தளி தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 4 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 3 முறை CPI வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை திமுக, 1 முறை பாஜக, 1 முறை பாரதிய ஜனதா கட்சி வென்றுள்ளது, 1 முறை ஜனதா கட்சி வென்றுள்ளது. ஆஸ் பர் தி 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,53,319 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SIR ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,35,984 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். தனி தொகுதியை பொறுத்தளவு 17,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் SIR படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். தனி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் BJPல V நாராயணன் பாஜக மாவட்ட தலைவர் போட்டியிட விரும்புகிறார். நாகேஷ்குமார் 2016ஆம் ஆண்டு போட்டியிட்டவர் சட்டமன்ற தேர்தலில் அவரும் போட்டியிட விரும்புகிறார். CPIல டி ராமச்சந்திரன் MLA போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி தளி தொகுதியின் வாக்கு வங்கி கவுடா, ரெட்டியார், நாயுடு, பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், மலைவாழ் பழங்குடியின மக்கள் போட்டியிட விரும்பினர். தளி தொகுதி பற்றி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. இந்த காணொலியில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பார்த்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் ஆல்ரெடி யாரெல்லாம் வென்றாங்க, தற்போது யார் சிட்டி எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து யார் உத்தேச கள வேட்பாளர் இருக்கிறாங்க, SIR படித்து மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி இந்த தொகுதியெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் தொகுதியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.